சரிகமப நிகழ்ச்சியில இந்த வாரம் இவங்க தான் வெளியேற போறாங்க அப்படின்னு 2 பேத்தோட நபர் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அது யாரு? என்ன? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபல இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபன்னான ஒரு வாரம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கிராமப்புற பாடல் தான் பாடப் போறாங்க. இந்த வாரம் திருவிழா வாரம். ரொம்ப ஃபன்னான விஷயங்கள் எல்லாமே இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் இந்த வாரம் கட்டாயம் எலிமினேஷன் இருக்கு அப்படிங்கிறத போன வாரமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, ஃபைனல் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. அப்படி இருக்கையில ஏகப்பட்ட கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். அதனால டபுள் எவிக்ஷனா, சிங்கிள் எவிக்ஷனாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் கடைசியில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படிங்கிறது. அப்படின்னா யாரு வெளிய போவா? அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிகமாவே இருக்கு. ரசிகர்கள் மத்தியில 2 பேத்தோட பேர் வந்து அடிபட்டுட்டு இருக்கு. ஒண்ணு வந்து பிரதீபா, இன்னொன்னு வந்து அறிவழகன். இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரொம்பவே கம்மியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதனால இவங்க 2 பேத்துல யாராவது ஒரு ஆளா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் ரசிகர்கள் மத்தியில சொல்லப்பட்டுட்டு இருக்கு. கடந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருந்த ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லபடியா பாடி டேஞ்சர் ஜோன்லேருந்து வெளில வந்துட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பவித்ரா, அதேபோல இனியா, அருண் இவங்கலாம் வந்து ரொம்பவே டேஞ்சர் ஜோன்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க. ரசிகர்கள் மத்தியிலயும் சரி, ஜட்ஜஸ் மத்தியிலயும் சரி, ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்ட 2 வாரங்களுக்கு முன்னாடி குடுத்திருந்தாங்க. பட் போன வாரம் நடந்த ரவுண்ட்ல ரொம்ப சூப்பரா பாடி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ இவங்கலாம் வந்து சேஃப் ஜோன் போயிட்டாங்க. அப்படி பார்க்கையில பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிரதீபா, அறிவழகன் இவங்கலாம் தான் 2 பேத்துல யார் வெளிய போவா? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. நெறைய பேர் வந்து கண்டிப்பா அறிவழகன் போவாரு அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நெறைய பேர் வந்து பிரதீபா போவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. யாரு போவாங்க அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அதற்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, அன்னைக்கு யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அன்னைக்கு யாருக்கு லக் இருக்கோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருவாங்க. ஸோ இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் வெளிய போறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரதீபா வெளிய போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அறிவழகன் வெளிய போவாருன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கமலஹாசன் அவர்களோட வசூல் சாதனைய கூலி படம் முறியடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல வந்திருந்த படம் தான் கூலி. இந்த ஒரு படம் ஆகஸ்ட் 14 வெளியாகி இருந்துச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுல ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இந்த படம் அதை பூர்த்தி செய்யல அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமா இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகவும் மாறி இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கமலஹாசன் அவர்களோட விக்ரம் படத்தோட வசூல கூலி படம் முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது, வட அமெரிக்கால. இதற்கு முன்னாடி வட அமெரிக்கால அதிகமாக வசூல் செய்த படம் அப்படின்னா அது கமலஹாசன் அவர்களோட விக்ரம் படம் தான். கிட்டத்தட்ட 56 கோடி அங்க வசூல் பண்ணியிருந்திருக்கு. ஆனா இப்ப வெளியான கூலி படம் வட அமெரிக்கால மட்டுமே கிட்டத்தட்ட 68 கோடிக்கும் மேல வசூல் பண்ணியிருக்காமா. இதன் மூலியமா அங்க மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்த படமாக கூலி மாறி இருக்கு. மேலும் தமிழ்லையுமே 625 கோடி தாண்டி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.